வணக்கம். தமிழ்மொழி உலக அளவுல எங்கெல்லாம் இருக்கு? வாங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் தேடலாம். தமிழ் மொழி இந்த பேரை கேட்டதும் உங்க மனசுல ஒரு நாடு டக்குன்னு வருமே, அது எந்த நாடு? கண்டிப்பா. நிறைய பேர் இந்தியான்னு தான் நினைப்பீங்க. ஆனா பதில் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்த போகுது. ஏன்னா நம்ம எந்த கேள்வியை கேட்கறோங்கிறது தான் இங்க விஷயம். சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ரெண்டு விதமா இதை பார்க்கலாம். ஒன்னு, மொத்தம் எத்தனை பேர் பேசுறாங்கன்னு, இல்லனா மக்கள் தொகையில எத்தனை சதவிகிதம்னு. மொத்த எண்ணிக்கையில பார்த்தா ஆமா, இந்தியா தான் நம்பர் 1, கிட்டத்தட்ட 7 கோடிக்கும் மேல. ஆனா இது பாதி கதை தான். ஆனா சதவீத கணக்குல பார்த்தா லிஸ்டே தலைகீழா மாறிடும். நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா இல்ல, இலங்கை. இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஆமா, கிட்டத்தட்ட 15% தமிழ் பேசும் மக்களோட இலங்கை தான் இந்த லிஸ்ட்ல முதலிடம் பிடிக்குது. சரி, இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால ஒரு பெரிய வரலாறே இருக்கு. பழங்கால வர்த்தகம் தொடங்கி பிரிட்டிஷ் காலத்துல நடந்த தொழிலாளர் இடப்பெயர்வு வரை இதுக்கு காரணம். அதனால தமிழோட முக்கியத்துவம் ஒரு நாட்டு எல்லைக்குள்ள அடங்காது, அது உலகளாவியது. இலங்கை, சிங்கப்பூர், இந்தியான்னு 3 நாடுகள்ல தமிழ் ஒரு அதிகாரப்பூர்வ மொழி. இதுவே பெரிய சாட்சி. மொழி எப்படி தேச எல்லைகளை எல்லாம் தாண்டி மக்களை இணைக்குதுன்னு இது தெளிவா காட்டுது இல்லையா? இதே மாதிரி டேட்டாவை வேற கோணத்துல பார்த்தா நம்மளோட இன்னும் எத்தனை நம்பிக்கைகள் உடையுமோ?